தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் MD லூசியஸ். வாசிப்பது அவினேஷ் ஜான்சன். வாசிப்பது சிகா ரவி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள். பாரிய சந்தேகம் என தகவல். காற்றின் தரம் குறைவடைந்தமையே பனிமூட்டம் போன்ற நிலை காணப்படுகின்றது என தகவல். மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் தகவல்களை அரசாங்கம் மறைப்பதாக குற்றச்சாட்டு. சிரேஷ்ட தலைவர் மாவை சேனாதிராஜா காலமானார். அமெரிக்காவையே அதிர வைத்த சீனாவின் டீப் சீக் செயற்கை நுண்ணறிவு. விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. அமெரிக்காவில் சம்பவம். உள்நாட்டு செய்திகள். மாகாண ஆளுநருக்கு சொந்தமானது என்பதால் சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பரிசோதிக்கப்படாமல் சுங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளன. அந்த கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், ආරංචි විදියට මේ ආණ්ඩුව පත් කරපු එක්තරා පළාතක ආණ්ඩුකාරවරයෙකුට අයිති කන්ටේනර්. එතකොට මේ 320 ගාන ඇතුලේ මොනවද තිබුණේ? මොනවද මේ රට ඇතුළට ආවේ? මේ ඉතා බරපතල ප්‍රශ්නයක්. ඇමති කෙනෙකුට කොහෙද බලතල තියෙන්නේ කන්ටේනර් පරීක්ෂා කිරීමකින් තොරව එළියට දාන්න? අනික තමන්ගේ ගජමිතුරන්ගේ. மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை. பேச்சளவில் மாத்திரமே பிரச்சனைகளுக்கு தீர்வு முன்வைக்கப்படுகிறது. ஊழல் மோசடிக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது? சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து எவ்வித பரிசோதனைகளும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளன. அந்த கொள்கலன்கள் மாகாண ஆளுநர் ஒருவருக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்படுகிறது. அமைச்சரின் ஆலோசனைக்கு அமைய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. கொள்கலன்களை பரிசோதனை செய்யாமல் விடுவிப்பதற்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அமைச்சருக்கு கிடையாது. 323 கொள்கலன்களில் இருந்த பொருட்கள் தொடர்பான விபரத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்தின் உண்மை முகத்தை மக்கள் வெகு விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சிவப்பு கொடி கொண்ட கொள்கலன்களை அனுமதித்ததில் தமக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் மறுத்துள்ளார். அந்த கொள்கலன்களுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டுகளால் தான் வருத்தம் அடைந்ததாகவும் ஆளுநர் கூறினார். மேலும் தான் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே விரும்புவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அடுத்ததாக நாட்டின் பல நகர்ப்புறங்களில் தற்போது நிலவும் ஆரோக்கியமற்ற காற்றுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்ப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காற்றின் தரம் குறைந்து வருவதால் நாட்டின் பல பகுதிகளில் அசாதாரண பனிமூட்டம் போன்ற நிலை காணப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல தெற்காசிய நாடுகளில் காற்றின் தரம் தற்போது வீழ்ச்சி அடைந்து வருவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் பிரிவின் பணிப்பாளர் சரத் பிரேமஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட பல தெற்காசிய நாடுகளில் காற்று மாசுபாட்டின் அளவு அதிகரித்து வருவதாகவும் தற்போது நிலவும் வானிலையுடன் அதன் தாக்கம் இலங்கையிலும் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேல் ஏற்றுமதி நோக்கங்களுக்காக மாத்திரம் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி தேங்காய் பால், மா மற்றும் உறைந்த தேங்காய் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தேங்காய் இறக்குமதி செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது.
வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பெயர்களை அச்சிடல் முறையில் பெறுவதற்கு பதிலாக 14,000 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் பதிவேடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. காகிதத்தில் தரவுகளை பதிவு செய்வதற்கு பதிலாக இணைய வழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் பெயர் பதிவேடு தயாரிக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத போதையில் குளத்தில் பாய்ந்த நபரை காப்பாற்றிய பின்பும் மீண்டும் குளத்தில் குதித்து காணாமல் போன சம்பவம் கிளிநொச்சியில் பதிவானது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் நேற்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் குறித்த நபர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் ஆண்டவரின் சிலுவையில் இருந்து நீரானது நேற்று காலையில் இருந்து தொடர்ந்து இரவு வரை கசிந்து வருகின்றது. ஆண்டவர் சிலுவையின் விரல் பகுதியில் இருந்து நீர் கசிந்ததுடன் அப்பகுதியில் பெருந்திரளானோர் இரவிலும் குவிந்து பார்வையிட்டு வந்துள்ளனர். அதிகமானோர் வெளியிடங்களில் இருந்து வருவதை அவதானிக்க முடிகின்றது. செபமாலை தியானத்தில் பக்தர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதுடன் பலர் ஆண்டவரின் காலில் இருந்து வடிந்தோடிய நீர் எடுத்துச் செல்கின்றனர். அரசியல் கையூட்டலாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் தகவல்களை இதுவரையில் அரசாங்கம் மறைத்து வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், பொதுவாக இந்த மதுபான சாலைகள் அதிகரித்திருப்பது சம்பந்தமான விடயத்திலே அரசாங்கம் இன்னமும் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ஊடக சந்திப்பிலே பருத்தித்துறையிலே செய்கிற போது சொல்லுகிற முறைப்பாடு தான் இது. இன்னமும் யாருடைய சிபார்சிலே இந்த மதுபான சாலைகள் புதிதாக சென்ற வருடம் வழங்கப்பட்டன என்ற தகவலை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள். அது யாருக்கு வழங்கப்பட்டது என்ற தகவலை கொடுக்குறாங்களோ அது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த மதுபான சாலையை நிமிந்து பார்த்தாலே அதில் பேரும் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுவல்ல தேவையான விடயம். இது அரசியல் லஞ்சம் என்று சொல்லுகிற அரசாங்கமே எப்படியாக அது லஞ்சமாக வழங்கப்பட்டது, யாருடைய சிபார்சிலே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரைக்கும் இவ்வளவு நாட்களாகியும் ஒளித்து மறைத்து வைத்திருப்பது அவர்களும் உடன் களவாணிகள் என்பதைத்தான் நிரூபிக்கிறது. இதே நேரம் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் அரசு இதுவரை எந்த வெளிப்பாட்டையும் தரவில்லை. அரசின் வெளியீட்டுக்கு அடுத்து புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் பேசுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அரசாங்கத்தினுடைய, அதுவும் 3/2 பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தமிழ் மக்களுக்கே இது சம்பந்தமான தெளிவில்லை என்று சொல்லுகிற ஒரு சாட்டு சொல்லுகிற ஒரு யுக்தியை அரசாங்கமே தமிழ் தரப்பில் சிலரை வைத்து கையாளுகிறதோ என்ற சந்தேகம் கூட எழுகிறது. முதலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கான எங்களுடைய பதிலை அல்லது மற்ற கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பேசி இலங்கை தமிழரசு கட்சி இதிலே தன்னுடைய முன்னணி வகிபாகத்தை செய்யும், யாரோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அவர்களை அழைத்து பேசி நாங்கள் அதனை முன்னெடுப்போம். ஆனால் முதல்ல அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தமது 82வது வயதில் காலமானார். வீட்டில் வழுக்கி விழுந்த நிலையில் தலையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்
மாவை சேனாதிராஜா நேற்றிரவு காலமானார். இறுதி கிரியைகளை மாவட்டபுரத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1989 ஆண்டு ஜூலை மாதம் தேசிய பட்டியல் ஊடாக அவர் பாராளுமன்றக்கு முதன்முறையாக தெரிவானார். பின்னர் 2000 ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சென்றார். அதற்கு பின்னரான காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 2004, 2010 மற்றும் 2015 ஆண்டுகளில் அவர் பாராளுமன்றக்கு தெரிவானார். அதே நேரம் 2014 ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராகவும் மாவை சேனாதிராஜா தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, தென் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு, ஊவா, தென், மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் பொலன்னறுவை, மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் தெற்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும். இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். சீனாவினால் அண்மையில் வெளியிட்டுள்ள AI டூலான டீப்சீக் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான டீப்சீக்கின் வருகையானது அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ChatGPT மற்றும் சீனாவின் DeepSeek என இரண்டுமே நாம் அனுப்பும் தரவுகளை மனிதர்களைப் போல புரிந்து கொண்டு அதற்கேற்ப பதிலளிக்கும். இவை சாதாரணமாக கட்டுரை எழுதுவது, ஆராய்ச்சி, கோடிங் என பல்வேறு பணிகளை இலகுவாக மேற்கொள்ள எமக்கு உதவுகிறது. ChatGPT-யை போலவே DeepSeek AI மாடலையும் நாம் செயலியாக பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். நேரடியாக வெப்சைட்டிலும் பயன்படுத்தலாம்.
தற்போது உலக அளவில் அதிக அளவில் பதிவிறக்கம் செய்யப்படும் AI டூலாக இந்த டீப் சீக் உள்ளது. அது மட்டுமல்லாது டீப் சீக் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வாரத்திலேயே அமெரிக்காவில் அதிகம் பதிவிறக்கம் செய்யப்பட்ட இலவச செயலியாகவும் மாறியுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட செயற்கை தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது திடீரென பிரபலம் மற்றும் குறைந்த செலவு ஆகியவற்றால் நியூயார்க் பங்கு சந்தையை இது ஆட்டம் காண வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டீப்சீக் செயற்கை தொழில்நுட்பத்தை உருவாக்க $6 மில்லியன் அமெரிக்க மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ChatGPT மற்றும் DeepSeek என இரண்டுமே இலவசமாக கிடைத்தாலும் ChatGPTயில் நாம் பழைய வெர்ஷன்களை மட்டுமே இலவசமாக பயன்படுத்த முடியும். புதிய வெர்ஷன்களை பயன்படுத்த அதற்கு தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் DeepSeekல் தற்போது அனைத்துமே இலவசமாக பயன்படுத்த முடியும் என்பது சிறப்பம்சமாகும். இது குறித்து ஊடகவியலாளரிடம் டொனால்டு ட்ரம்ப் கருத்து தெரிவிக்கையில், சீனாவின் செயற்கை தொழில்நுட்ப துறையின் அண்மைய முன்னேற்றங்கள் அமெரிக்காவிற்கு சாதகமாக இருக்கலாம். இந்த முன்னேற்றம் குறித்து தனக்கு கவலை இல்லை. இந்த துறையில் அமெரிக்கா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் வீரராக இருக்கும் என தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசி பகுதியில் வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானம் ஒன்று ஹெலிகாப்டர் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இத்தகவலை அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் 60 பயணிகளும் 4 பணியாளர்களும் இருந்ததாக அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 9 மணி அளவில் ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தின் 33வது ஓடுதளத்தை நோக்கி குறித்த விமானம் வந்து கொண்டிருந்த போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. வெர்ஜீனியாவின் ஃபோர்ட் பெல்வாயரில் இருந்து வந்த இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றுடனே அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் மோதியுள்ளது. விபத்துக்குள்ளான காரணம் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை வாங்க மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டிக்டாக் செயலியின் அமெரிக்க துணை நிறுவன உரிமையை சீனர்கள் வசமிருந்து கைமாற்றுவது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவில் டிக்டாக்கின் சந்தை மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தால் டிக்டாக் நிறுவன பங்கில் சுமார் 50% அமெரிக்கர்கள் வசம் இருக்க வேண்டியது அவசியம் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்தார். அமெரிக்காவில் மட்டும் சுமார் 17 கோடி பேர் டிக்டாக் செயலியை பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ள புலம்பெயர் அகதிகளை அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் முதலாவதாக கொலம்பியாவை சேர்ந்த 200 பேர் நேற்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் முதலாவதாக கொலம்பியாவைச் சேர்ந்த பலரை ராணுவ விமானங்கள் மூலம் அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் செயற்பாடு அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது. முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த கொலம்பியா அரசாங்கம் 25% வரி அறவிடப்படும் என ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து சம்மதம் தெரிவித்திருந்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு நிறைவடைந்து இரு நாடுகள் இடையே மீண்டும் விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இருந்து கொலம்பிய மக்களை அழைத்து வருவதற்காக 2 ராணுவ விமானங்களை கொலம்பியா அரசாங்கம் அனுப்பி வைத்திருந்தது. இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட கொலம்பியாவை சேர்ந்த புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டு தலைநகர் போகோட்டாவை விமானங்கள் வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நடவடிக்கைக்கு சிலர் தமது எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.